Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see First Standard EVS Unit 1 Living and Non-Living Things, Lesson Explanation and Evaluation Term 1. Term 1 EVS ஓட எல்லா lessons ஓட videos ஓட லிங்க்கும் descriptionல கொடுத்திருக்கேன், அதில் click பண்ணி பாருங்க. Unit 1 Living and Non-Living Things, உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள். Learning Objectives. இந்த லெசன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, The learner should be able to identify and differentiate living and non-living things. இந்த லெசனில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கிடையே இருக்கிற தொடர்பை தெரிஞ்சுப்பீங்க. ஐ ஆம் ஹரிணி. ஐ ஹாவ் அ பப்பி. ஐ கால் ஹிம் ஜிம்மி. ஐ கிவ் ஹிம் ஃபுட் டு ஈட். ஹீ ஈட்ஸ் இட் குவிக்லி. ஐ ப்ளே வித் ஹிம். ஹீ ஜம்ப்ஸ் ஆன் மீ. ஐ லவ் ஹிம் வெரி மச். இதில் ஒரு பொண்ணு, என்னோட பேர் ஹரிணி, என்கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை ஜிம்மின்னு கூப்பிடுவேன், நான் அதுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுப்பேன், அது வேகமாக சாப்பிடும், என் கூட விளையாடும், என் மேலே குதிக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது, ஐ ஹாவ் அ டால். ஐ கால் மை டால் அம்மு. ஐ ட்ரை டு ஃபீட் இட். இட் டஸ் நாட் ஈட் ஆர் ட்ரிங்க். இட் மூவ்ஸ் ஒன்லி வென் ஐ வைண்ட் த கீ. ஐ லைக் மை டால். இதில் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ஒரு பொம்மை இருக்குது, அதை அம்முன்னு கூப்பிடுவேன், அதுக்கு சாப்பாடு கொடுக்க முயற்சி பண்ணுவேன், ஆனால் அது சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ செய்யாது, நான் அதோட சாவியை திருங்கும்போது மட்டும்தான் அது நகரும், எனக்கு என்னோடய பொம்மையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே விளையாடுறது ஹரிணியோட நாய்க்குட்டி, ஹரிணி கையில் வச்சுருக்கிறது ஹரிணியோட பொம்மை. ஹரிணி wondered why her puppy ate food but her doll did not. Do you know why? Let us find. ஹரிணிக்கு அவளோட நாய்க்குட்டி உணவு சாப்பிடுது, ஆனால் அவளோட பொம்மை சாப்பிட்றதில்ல, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அது ஏன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருட்கள். லிவிங் திங்ஸ் ஈட், க்ரோ, மூவ் அண்ட் ஹாவ் யங் ஒன்ஸ். தே ஆல்சோ ப்ரீத் அண்ட் ஃபீல். லிவிங் திங்ஸ் உணவு சாப்பிடும், வளரும், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரும், அதோட குட்டிகளை உருவாக்கும், மூச்சு விடவும் மற்றும் உணரவும் செய்யும். ஐ ஈட். இந்த கேர்ள் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறா. ஐ க்ரோ. இந்த பாய்ஸ் நாங்கள் வளருவோன்னு சொல்கிறாங்க. ஐ ப்ளே. இந்த கேர்ள் நான் விளையாடுவேன்னு சொல்கிறா. ஐ ஆம் அ லிவிங் பீயிங். நான் ஒரு உயிருள்ள மனிதன். லிவிங் திங்ஸ் ஈட். உயிருள்ளவைகள் உணவு சாப்பிடும், அது எதுலானா மனிதர்கள், பறவைகள், விலங்குகள். லிவிங் திங்ஸ் க்ரோ. லிவிங் திங்ஸ் வளரும், அது எதுலானா பிளான்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். பிளான்ட் அ சீட் அண்ட் வாட்ச் இட். ஒரு விதையை போட்டுட்டு அது எப்படி வளருதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் த பிக்சர்ஸ். ஒரு விதையிலேருந்து செடி எப்படி வளருதுன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு விதையை கொடுத்துருக்காங்க, அடுத்தது அந்த விதை லேசாக முளைச்சிருக்கு, இந்த பிக்சரில் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வளர்ந்துருக்கு, இந்த பிக்சரில் இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கு, அடுத்தது இந்த பிக்சரில் இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கு. இந்த வரிசையில் அரேஞ்ச் பண்ணுங்கள். டிக் தோஸ் தட் நீட் ஃபுட் டு லிவ். வாழ்கிறதுக்கு உணவு தேவைப்படுறது எதெல்லான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டோனுக்கு தேவையில்லை, டாகுக்கு தேவை, பீகாக் ஃபெதருக்கு தேவையில்லை, மங்கிக்கு தேவை, பெண்ணுக்கு தேவையில்லை, எலிஃபண்ட்டுக்கு தேவை. லிவிங் திங்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். உயிருள்ளவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். எக்ஸாம்பிள் ஹார்ஸ், லிசர்ட், பேர்ட், எர்த்வார்ம். திங் ஜோன். எ போட் மூவ்ஸ். இஸ் இட் லிவிங்? தண்ணியில் போகிற படகு நகரம், அது உயிருள்ளதான்னு கேட்டிருக்காங்க. உயிருள்ளவைகள் நகரம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ போட் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரும், அது உயிருள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அது உயிருள்ளது கிடையாது, அது தன்னால் மூவ் ஆகாது, காற்றடிச்சாலோ இல்லைனா அது துடுப்பு வச்சு தள்ளினா தான் போகும். அதே மாதிரி அது வளராது, உணவு சாப்பிடாது, அதனால் போட் நான் லிவிங் திங். லிவிங் திங் ஹாவ் யங் ஒன்ஸ். உயிருள்ளவைகள் அதனுடைய குட்டிகளை உருவாக்கும். எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங். லிவிங் திங்ஸ் ஃபீல். லிவிங் திங்ஸ் ப்ரீத். லிவிங் திங்ஸ் உணரும் மற்றும் சுவாசிக்கும். திஸ் கேட் இஸ் ஹங்க்ரி. ஹெல்ப் த கேட் ரீச் த மில்க். இந்த கேட் பசியாக இருக்குது, பால் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வழியாக வரணும். கனெக்ட் த பேபி வித் இட்ஸ் மதர் பை ட்ராயிங் எ லைன். இந்த குட்டிகள் ஒவ்வொன்றையும் அதோட அம்மா கூட சேர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த கப் டைகரோடது, இந்த சிக் ஹென்னோடது, இந்த கப் லயனோடது, இந்த காஃப் கவோடது. நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்கள். லெட் அஸ் டாக். நான் லிவிங் திங்ஸ் பற்றி பார்க்கலாம். Do not eat. நான் லிவிங் திங்ஸ் சாப்பிடாது.
do not grow வளராது, do not breathe சுவாசிக்காது, do not have young ones அதன் குட்டிகளை உருவாக்காது, do not feel உணராது, do not move நகராது. நான் லிவிங் திங்ஸ் எதுலானா புக்ஸ், பென்சில், பேக், நோட்புக், eraser, sharpener. Look at the pictures. Use the first letter to get the word cat and dog. காரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் C, ஏரோப்ளேனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் A, டேபிளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் T. இப்போ கேட்டோட ஸ்பெல்லிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டாலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் D, ஆயிலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் O, கேட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் G. DOG டாகோட ஸ்பெல்லிங்கும் வந்துருச்சு. Look at the picture. Can you see a mountain, a river, a pond and a lake? இந்த பிக்சரில் ஒரு மலை, ஆறு, குளம், ஏரி இதெல்லாம் தெரியுதான்னு கேட்டிருக்காங்க. இதுதான் மலை, இது ஆறு, இது குளம், இது ஏரி. மவுண்டன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில். இந்த மலை பாறைகள் மற்றும் மண்ணால் ஆனது. த ரிவர், பாண்ட் அண்ட் லேக் ஆர் ஃபுல் ஆஃப் வாட்டர். இந்த ரிவர், பாண்ட், லேக் இதிலெல்லாம் வாட்டர் இருக்குது. சாயில் அண்ட் வாட்டர் ஹெல்ப் பிளான்ஸ் டு க்ரோ. சாயிலும் வாட்டரும் மரங்கள் வளர்கிறதுக்கு உதவி செய்யும். We get our food from plants. அந்த மரங்கள்லேருந்து நமக்கு உணவு கிடைக்கும். We breathe air. நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்று கிடைக்கும். Air, water and soil are non-living things. காற்று, நீர், மண் இதெல்லாம் உயிரற்ற பொருட்கள். Can we live without them? இந்த காற்று, நீர், மண் இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வாழ முடியாது. ஏன்னா காற்று இல்லைனா நம்ம சுவாசிக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் நம்ம தாகத்தை தணிக்க முடியாது. மற்றும் சமைக்கிறதுக்கும் தூய்மைப்படுத்துறதுக்கும் தேவைப்படும். அடுத்தது மண். மண் இல்லாமல் மரங்கள் வளராது. மரங்கள் இல்லைன்னா நமக்கு உணவும் வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களும் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனும் கிடைக்காது. அதனால் உயிருள்ள பொருட்கள் வாழ்கிறதுக்கு உயிரற்ற பொருட்கள் தேவை. வொக்காபுலரி: ஏர், வாட்டர், சாயில், ரிவர், மவுண்டெயின், பாண்ட், லேக், சி. ஏர் அப்படின்னா காற்று, வாட்டர் அப்படின்னா நீர், சாயில் அப்படின்னா மண், ரிவர் அப்படின்னா ஆறு, மவுண்டெயின் அப்படின்னா மலை, பாண்ட் அப்படின்னா குளம், லேக் அப்படின்னா ஏரி, சி அப்படின்னா கடல். அப்சர்வ் த பிக்சர் ஆஃப் லைஃப் இன் வாட்டர். திஸ் இஸ் அ சி. தேர் ஆர் so many living things in it. இது ஒரு கடல். இதில் நிறைய உயிருள்ளவைகள் இருக்குது. இதில் பல வகையான மீன்கள் இருக்குது, ஸ்டார் ஃபிஷ் இருக்குது, நீரில் வளர்கிற தாவரங்கள்லாம் இருக்குது. ரைம் டைம். இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. Fly like an eagle in the sky, jump like a dolphin in the sea, crawl like a crab in the river sand. Sky, sea and sand are non-living, where eagle, dolphin and crab are found. Color the parts marked with a dot yellow, the parts with cross green and the rest blue. What do you see? இந்த பிக்சரில் டாட் இருக்கிற இடத்துல எல்லோ கலர், கிராஸ் போட்டிருக்க இடத்துல க்ரீன் கலர், மீதி இருக்கிற இடத்துலலாம் ப்ளூ கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபிஷ் தண்ணியில் நீந்துறது தெரியும். அப்சர்வ் த பிக்சர். டிஃப்ரென்ஷியேட் த லிவிங் திங்ஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ். கிவ் ரீசன். இந்த பிக்சரில் இருக்க லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங்கை வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரீஸ் எல்லாம் லிவிங் திங், ஏன்னா இது க்ரோ ஆகும். ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ் இதெல்லாம் லிவிங் திங், ஏன்னா இது க்ரோ ஆகும், ஒரு பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸுக்கு நகரும், அதோட குட்டிகளை உருவாக்கும், உணவு சாப்பிடும். அடுத்தது நான் லிவிங் திங். ஹவுஸ், சாயில், புல்லக்காட், பைசைக்கிள், ஸ்டோன் பெஞ்ச் இதெல்லாம் நான் லிவிங் திங். ஏன்னா இதெல்லாம் உணவு எடுத்துக்காது, மூவ் ஆகாது, அதோட குட்டிகளை உருவாக்காது, வளராது. எவாலுவேஷன். டிக் த லிவிங் திங்ஸ். இதில் இருக்க லிவிங் திங்ஸை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. பேரட், பாய், ஹார்ஸ். மீதி எல்லாம் நான் லிவிங் திங். இஸ் இட் லிவிங் ஆர் நான் லிவிங்? இது உயிர் உள்ளதா உயிரற்றதான்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? பட்டர்ஃப்ளை. டஸ் இட் க்ரோ? வளருமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். டஸ் இட் ப்ரீத்? சுவாசிக்குமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். டஸ் இட் மூவ்? நகருமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? அதோட குட்டிகளை உருவாக்குமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். வாட் ஃபுட் டஸ் இட் ஈட்? என்ன உணவு சாப்பிடும்னு கேட்டிருக்காங்க. பூக்களில் இருக்க தேன் சாப்பிடும். ஆன்சர் நெக்டர். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் திஸ்? ட்ரீ. டஸ் இட் க்ரோ? வளருமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். டஸ் இட் ப்ரீத்? சுவாசிக்குமான்னு கேட்டிருக்காங்க. எஸ். டஸ் இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? நோ. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகராது. டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? எஸ். வாட் ஃபுட் டஸ் இட் நீட்?
என்ன உணவு தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஏர், வாட்டர், சன்லைட். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் திஸ்? ஃபேன். டஸ் இட் க்ரோ? வளருமான்னு கேட்டிருக்காங்க. நோ. டஸ் இட் ப்ரீத்? சுவாசிக்குமான்னு கேட்டிருக்காங்க. நோ. டஸ் இட் மூவ்? ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகருமான்னு கேட்டிருக்காங்க. நோ. டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? அதோட குட்டிகளை உருவாக்குமான்னு கேட்டிருக்காங்க. நோ. டஸ் இட் நீட் ஃபுட்? உணவு தேவையான்னு கேட்டிருக்காங்க. நோ. செல்ஃப் எவால்வேஷன். இந்த லெசன் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களான்னு பாருங்கள். ஐ கேன் ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களோட அடையாளத்தை கண்டுபிடிச்சி அதில் இருக்க வித்தியாசத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் இந்த ஸ்டாரை கலர் பண்ணிக்கோங்க. ஐ கேன் ட்ரா வித்தின் அ கிரிட், கனெக்ட் த டாட்ஸ் அண்ட் கலர். என்னால் ஒரு கட்டத்துக்குள்ளே வரையவும் டாட்ஸை ஜாயின் பண்ணி கலர் பண்ண முடியும்னா இந்த ஸ்டாரை கலர் பண்ணுங்கள். ஐ கேன் கனெக்ட் ரிலேட்டட் பேர்ஸ் ஆஃப் திங்ஸ். பொருத்தமான பொருட்களை இணைக்க தெரியும்னா இந்த ஸ்டாரையும் கலர் பண்ணுங்கள். டேர்ம் 1 EVSோட எல்லா லெசன்ஸோட வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.